الذي عن صاني مفترض وهو أصحابي نور بي برهاني لا يسلم إلا أبدا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, ஃபாத்திமத்து கித்அத்து கபீரி, என்னுடைய உள்ளத்தின் ஒரு சதை துண்டு. அது யார் ஃபாத்திமாவை நேசித்தார்களோ என்னை நேசித்தார்கள், யார் என்னை நேசித்தார்களோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபாத்திமா நாயகத்தினுடைய அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த நேசம், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேசத்தை வைத்த காரணத்தினாலே எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த உன்னதமான மஹப்பத்தை அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பயான் அது முடிச்ச பிறகு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு யாசின் ஓதி இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். பலரும் நாங்கள் குர்ஆன் ஓதி இருக்கிறோம், யாசின் ஓதி இருக்கிறோம்னு பல பேர் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா எல்லோருடைய அந்த நல்ல எண்ணங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நம் எல்லோருக்கும் நிறைவான கூலியை தந்தருள்வானா. சங்கைக்குரியவர்களே, வரலாற்றிலே தன்னிகரற்ற மாபெரும் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வரலாற்றில் அவர்கள் பெற்ற உயர்வு என்பது சாதாரணமானதல்ல. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மக்கள் ஆம்பளை பிள்ளைங்க 3. பயமா இருக்கு சொல்றது. ஆம்பளை பிள்ளைங்க 3, பொம்பளை பிள்ளைங்க 4. அது சொல்லிடலாம். கண்ணியமானவர்களே, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது பெண்மகள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உன்னதமான ஒரு நிலையிலே பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, துன்யாவிலும் ஆகிரத்திலும் இரண்டிலும் மகத்தான வெற்றி பெற்ற உயர்ந்த சிரோன்மணி மாமணி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பிறந்த வீடும் புகுந்த வீடும் பாக்கியமானது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிறந்த வீடும் அவங்க புகுந்த வீடும் ரொம்ப பாக்கியமானது என்பதில் சந்தேகம் இல்லை. தாய் தகப்பனுக்கு சிறந்த பிள்ளையாக, ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக, பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக, அல்லாஹ்விற்கு பரிசுத்தமான விசுவாசமான அடிமையாக, இந்த சமூகத்திற்கு பல்வேறு விதமான உபகாரங்களை செய்தது மாத்திரமல்லாது காலமெல்லாம் விட்டு சென்ற உன்னதமான ஒரு மகோன்னத தியாக தலைவியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஹிஜ்ரி 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார். ஹிஜ்ரத்திற்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களுக்கு பிள்ளைங்க, பிரபலமான பிள்ளைங்க 3. ஹசன், ஹுசைன், உம்மு குல்சூம் என்ற 3 பேர். முஹசின் என்ற ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் விடுகட்டியாக இருந்ததாக வரலாற்றில் அறியப்படுகிறது. பிரபலமானவங்க இமாம் ஹசன், ஹுசைன், முஹசின். தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றான் இல்லையா, நாயகமே நீங்கள் உம்மத்திரத்தில் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த உலகத்தில் நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் உறவுகளை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். உடைய உறவுகள்ல பிரதானமான உறவு யார் தாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு. கியாமத்து வரை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூறானியத்தினுடைய சந்ததியை தொடரை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு. அதனால அல்லாஹ் கேட்கும்படி சொன்னான், நீங்க அஹ்லுல் பைத்தை பிரியப்படுங்கன்னு கேட்கும்படி சொன்னான். அந்த அஹ்லுல் பைத்துகள் எல்லாம் கியாமத்தினுடைய நாளையில் இமாம் மஹ்தி ரலியல்லாஹு வருவார்கள். அல் மஹ்தியு மின் இத்ரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா, மஹ்தி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலில் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. அதனால அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
அவங்களுடைய வரலாற்றிலே பிள்ளை இல்லை. இமாம் ஹசன், ஹுசைன், அது மாதிரி உம்மு குல்சூம் பிரபலமானவர்கள். இமாம் முஹ்சினும் இன்னொரு குழந்தையும் இருந்ததாக வரலாற்றில் விழுகட்டியாக இருக்கலாம் என்று பெருமக்கள் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம், அதாவது சில பேர் உம்மை உள்ள சில பேர் இருப்பாங்க, சில பேர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாப உள்ளன்னு சொல்லணும். அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரிவாயத் செய்யறாங்க. அன்னை ஆயிஷா இருந்தாலும் செய்யறாங்க. பாத்திமா நாயியை பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி, பாத்திமா நாயியை பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி, நடந்தா அவங்கள மாதிரி நட, பேசுனா அவங்கள மாதிரி பேச்சு, அவங்களுடைய முகத்தை பார்த்தால் ஸல்லல்லாஹு சாயல், அப்படியே அல்லாஹ்வுடைய ரசூலை உரித்து வைத்தது போல அவங்களுடைய கோலமும் தோற்றமும் இருந்தது. சின்ன பிள்ளையில இருந்து எங்க போனாலும் ஸல்லல்லாஹு பாத்திமா நாயி கூட கூப்பிடுவாங்க. எங்க இருந்தாலும் சரி, அவருடைய சிறுபிராயத்தில் இருந்தே ஸல்லல்லாஹு வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். 8 வயசுங்க பாத்திமா நாயி ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தின்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யறாங்க. 7 எதிரிகள், அபூஜஹில், உத்பா, ஷைபா, இவங்க எல்லாம் மக்காவினுடைய இந்த பைத்துல் ஹராம்ல உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக ஸல்லல்லாஹு சுஜூத் செய்துட்டு இருக்கிறாங்க. நீண்ட நேரம் சுஜூதில் இருக்கிறார். அதை பார்த்து எக்காலமா சிரித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு ஒட்டகம் வெட்டினமே, அதனுடைய குடல் கிடக்குமே, அதனுடைய கழிவு கிடக்குமே, யாராவது அதை எடுத்துட்டு இவருடைய மேல போடுற மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே அந்த நேரத்திலே நசீபு கட்டவர் உக்குபத்து பின் அபி முஹைத், இந்த உக்குபத்து பின் அபி முஹைத் அவன் கொண்டு என்ன செய்தான்னா எடுத்து கொண்டு போட்டான். அந்த நேரத்தில் செய்துனா இப்னு மஸ்ஊத் ரிவாயத் செய்கிறார்கள், எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் என்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூட்டு கொண்டு விட்டேன். அதாவது பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு தகப்பனாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம், மனைவிக்கு முன்னால கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம், ஒரு விதமான தலை குனிவுங்கிறது இருக்கிறது சாதாரணமானது. யாருமே அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அதை தாங்கிறத ஜீரணிக்க மாட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இப்னு மஸ்ஊத் அவர்களும் ஃபாத்திமா நாயும் சேர்ந்து அந்த குடல், அந்த கழிவு, அதுல உள்ள நாற்றமான அந்த வாடை எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு இக்கட்டான எல்லா நேரத்திலும் உடன் இருந்தார்கள். இக்கட்டான எல்லா நேரத்திலையும் 8 வயது பிள்ளை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இது அவங்களுடைய முதல் சோதனை. 2வது கடுமையான சோதனை ஃபாத்திமா நாய்க்குன்னு சொன்னா அவங்களுடைய 12, 13, 16 இந்த 3 ஆண்டுகளும் ஷுஅபி அபீ தாலிப் என்ற சிறையில் இருந்தார்கள் என்று சொல்லலாம். திறந்த வெளி சிறையில் ஷுஅபி அபீ தாலிப் என்ற சிறையிலே 3 வருட காலம் ஊர்விளக்கல் செய்து வைத்திருந்தார். ஊர்விளக்கல் செய்தது மாத்திரமல்ல, யாரும் எந்த விதமான கொடுக்கல், எந்த விதமான அவர்களுக்கு உணவு பரிமாற்றம் உட்பட எதையும் செய்யக்கூடாதுன்னாங்க. பச்சை இலைகளை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஷுஅபி அபீ தாலிபினுடைய வரலாறுங்கிறது இருக்குது. அந்த கணவாயில அவங்க இருந்த அந்த காலகட்டம் 3 வருட காலகட்டம் சாதாரணமானது, ரொம்ப கொடுமையானது. இந்த நேரத்தில் ஃபாத்திமா நாயி புள்ள கூட இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அவங்களுடைய 8வது ஃபாத்திமா நாயினுடைய 8வது வயதிலேயும், அது மாதிரி 12, 13, 14 இந்த 3 வருடங்களிலேயும், அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த தொடர் நிலையிலே 16வது வயதில் தங்களுடைய அருமை தாய் அன்னை ஹதிஜா நாயகி இழந்தார். 16வது வயதில். அதாவது தாய் இழக்கிறதுங்கிறது சாதாரணமானது. தாய் இருக்கிறது, தாய் இழக்கிறதுங்கிறது தன்னுடைய 16வது வயதில தாய் இழக்கிறார் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா. 18வது வயதில பிள்ளைகளை எல்லாம் இங்கே விட்டு விட்டு ஸல்லல்லாஹு மதீனா போயிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு மதீனா ஹிஜ்ரத் பரப்பிட்டாங்க. சோதனைன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. 20வது வயதில் அவங்களுடைய சகோதரி ருக்கையா அம்மா வஃபாத் ஆகிறாங்க. 20வது வயதிலே ருக்கையா அம்மா அவங்க வஃபாத் ஆகிறாங்க. தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய தாயை, உடன் பிறந்த எல்லா சகோதரர்களையும், எல்லா சகோதரிகளையும், தன்னுடைய தகப்பனாரின் மரணத்தையும் கண்டவர்கள் அன்னை ஃபாத்திமா நாயகி. தன்னுடைய சிறு விராயத்திலே தன்னுடைய தாய், தன் உடன் பிறந்த சகோதரர்கள், தன்னுடைய சகோதரிகள், தான் உயிரினும் மேலாக நேசித்த அல்லாஹ்வுடைய ஹபீப்
கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த சய்யிதுல் கௌனைனுடைய அந்த வஃபாத் எல்லாவற்றையும் கண்டவர்கள் இந்த சோதனை அனுபவித்தார். அதாவது பாத்திமா நாயகி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முபாரக்கான அந்த ரவுலாவுல கொஞ்சம் மண் எடுப்பாங்க. மண்ணை எடுத்துட்டு அவங்க நல்ல ஒரு கவிஞரும் கூட. அந்த மண்ணை எடுத்துட்டு மாதா மாதா அலாமன் சம்ம துருபத்து அஹ்மதி மாதா அலாமன் சம்ம துருபத்து அஹ்மதி அல்லா யசும்ம மதஸ் ஸமானி ஹவாலியா சுபத்து அலைய மசாயிப லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலியா. அந்த மண் எடுத்து நுகர்வாங்களாம். சொல்லுவாங்களாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வாசனை என்ன அற்புதமான வாசனை, என்ன அற்புதமான வாசனை. இந்த மண் எடுத்து நுகர்வாங்க. அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் யசும்ம மதஸ் ஸவானி, காலமெல்லாம் இந்த அற்புதம் தொடரத்தான் செய்யும். காலமெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது உள்ள இந்த மணலினுடைய அந்த வாசனை தொடரத்தான் செய்யும். சொல்லிட்டு அவங்க முடிக்கிறாங்க நீண்ட பைத்து, சுப்பத்த அலைய மசாயிபுன், எனக்கு இவ்வளவு சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது. லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலியா, பகலின் மீது அந்த சோதனையை போட்டால் பகல் இரவாகிவிடும் சொன்னார். பகலின் மீது அந்த வெளிச்சம் இருளாகி, அவ்வளவு சோதனைகள். இன்னைக்கு பாத்திமா நாயகினுடைய வரலாற்றிலே அவங்க கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலும் அல்லாஹு தஆலா சோதனையின் வழியா அவர்களை பக்குவப்படுத்தினான். செய்யறத்து நிசாய் அகலில் ஜன்னா, சொர்க்கம சோனவாசிகளுடைய எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பெண்ணாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினான் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு எல்லா நிலையிலும் உடன் இருந்தவர்கள். 20வது வயசுல நிக்காஹ் நடக்குது. அது ஒரு நீண்ட வரலாறு, அற்புதமான சுவையான ஒரு வரலாறும் கூட. 20 வயசுல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பல பேரும் பெண் கேட்கிறாங்க. பாத்திமா நாயகியுடைய அந்த மகத்துவத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நேசத்தையும், அது பாக்கியவதியான பெண் சந்ததி தொடரும் என்பதையும் அறிந்திருந்தவர்கள். அதனால பலரும் பெண் கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி என்னன்னு கேட்டாங்க. இல்ல சும்மான்ட்டாங்க. சும்மா வந்தேன். அப்படி உடனே சொல்ல வெக்கமா இருந்திருக்குது. அதனால சும்மா. பாத்திமா நாயகி நிக்கா செய்ய கேட்டு வந்திருக்கிறீங்க. ஆமான்ட்டாங்க. உடனே ஆமான்ட்டாங்க. என்ன மகர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மகர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. மகர் எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா. எங்கிட்ட ஒண்ணும் இல்லை. இந்த கேடயம் ஒண்ணு வச்சிருப்பீங்களே அதை எங்கன்னு கேட்டான். அது கேடயம் அது அப்படின்னா அதை கொண்டாங்கன்னு அதை வித்தா ஒரு சொல்படி 4 திரகம் கிடைச்சான். இன்னொரு சொல்படி 400 எழுதுறாங்க. 4 திரகம் என்பதுதான் பெரும்பாலான சொற்கள். இந்த 4 திரகத்தை மகரா ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகி அவங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தாங்க. நிக்கா செய்து கொடுத்த வரலாறு கூட ரொம்ப சுவையானது. நீ நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பொண்ணுடைய வாப்புமார் அங்க போவாங்க. வாப்புமாரோ அல்லது கூட பிறந்த அண்ணன் யாராவது போய் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு என்ன செய்வாங்க. அங்க வீட்டுல உள்ள மாமா மாமிட்டி எல்லாம் சொல்லி உங்க உள்ள மாதிரி பாத்துக்கங்க, சின்ன பிள்ளை செல்லமா வளர்ந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மாதிரி மருமகன்ட்டே என்ன செய்வாங்க சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலேயும் அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் கைய கோத்து வைக்க சொன்னாங்க. இவங்க கரிச்சு மேல போட்டு கை விடுறாங்களா இல்லையா, கைய கோத்து வைக்க சொன்னாங்க. கை கோத்து வச்சு துவா செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் துவா செய்தாக வேண்டி அவர்களுடைய நிக்காஹுடைய வரலாறு இருக்கிறது ஒரு நீண்ட வரலாறு. 20வது வயதுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தார். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவனுடைய பொறுப்பையும் மிக சீராக செய்தார். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயும் மிக சீராக நடந்து கொண்டார். ஆனா அதே நேரத்திலே தகப்பனாருடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எந்த விதமான குறையும் அவங்க செய்யறது. உஹதுல ஃபாத்திமா நாயகி அசல்ல கலக்கல்ல உஹதுல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டாங்கன்னு ஒரு வதந்தி வந்த உடனே 14 உடனே வந்துட்டாங்க. உடனே வந்தால் எப்படி அவங்களுடைய 8வது வயதுல அவங்களுடைய மேனியிலே நாற்றம் பிடித்த குடல் கடந்து அதை எடுத்தார்கள், அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலிருந்து ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. ரத்தம் வழிந்தோடினா நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியல. இவங்களை அடைத்து பார்த்து கடைசியாகத்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
ஒரு பாயை கரித்து அந்த சாம்பலை எடுத்து, அவங்க கொஞ்சம் மருத்துவம் படிச்சிருந்தாங்க, அதை எடுத்து அதுல ஆக்கி அதுக்கு பிறகு நிறுத்தத்தை நிறுத்தினார் என்று பாருங்க. எல்லா நிலையிலும் உங்களுடைய கஷ்டமான காலகட்டத்தில் அவ்வளவிலையும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதாவது கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியாக, அது மாதிரி கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியா என்பது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ரசூல் என்ற தங்களுடைய தகப்பனாருக்கு மிக சிறந்த ஒரு பிள்ளையாக திகழ்ந்தார் என்பது மாத்திரமல்ல, தங்களுடைய மக்களை எல்லாம் அவ்வளவு பொறுப்பாக வளர்த்தார். உலகத்துல நம்ம ஊர்லயும் பழக்கத்துல நிறைய ஃபாத்திமான்னு பேர் வைக்கணும். ஃபாத்திமான்னா எந்த நம்ம அந்த மைனி பாத்திமா, மாமி பாத்திமா இந்த மாத்த நினைக்கிறத விட ஃபாத்திமா நாகிய நினைக்கணும். என் புள்ள ஃபாத்திமா நாகி மாதிரி வளரணும். ஃபாத்திமா நாகி அவர்கள் எப்படி ஒரு சிறந்த பிள்ளையாக இருந்தார்களோ, சிறந்த ஒரு மனைவியாக இருந்தார்களோ, தன்னுடைய தாய்க்கு சிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக திகழ்ந்தார்களோ, அது மாதிரி இருக்கணுங்கிற ஆசையில் அந்த பேர் வைக்கணும். அதனால இந்த ஃபாத்திமாங்கிற பேர் இருக்குது உன்னதமான ஒரு அருளான பெயர். சிறந்த ஒரு நிலையிலே எல்லா நிலையிலும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க. இன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக. சொர்க்கத்துல எல்லாரும் வாலிபர்கள் தான். சொர்க்கத்துல எல்லாரும் உள்ள நுழையும் பொழுது எல்லாருக்கும் 33 வயசு தான். சொர்க்கத்தில் நுழையும் பொழுது நமக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தலைமைத்தனம் தாங்கக்கூடிய இருவரும் உன்னதமானவர்களாக தங்களுடைய அருமை பிள்ளைகளை வளர்த்தார் என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி அவங்க சிறந்த ஒரு தாயாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கு அவர்களால் ஏற்பட்ட உன்னதமான பங்களிப்பும் உன்னதமானது, அதுவும் சாதாரணமானது. இன்னைக்கு தஸ்பீஹ ஃபாத்திமா சொல்றோம் இல்லையா, தூங்குறதுக்கு முன்னால கடைசியா என்ன செய்யணும், செல்ல பார்த்துட்டு படுக்கணும். கடைசியா என்ன செய்யணும், தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிட்டு படுத்தா உடலினுடைய அலுப்பு நீங்கும் என்பது மாத்திரமல்ல, நாம் பல பணியாளர்களை வைத்துக் கொள்வதை விட இது சிறந்த மருந்துங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார். உண்மையானவர்களே, அதனால அது ஃபாத்திமா நாயகி சொல்லிக் கொடுத்தாங்க. தஸ்பீஹ ஃபாத்திமா என்று அறியப்படுகிறது. தன்னுடைய பிள்ளைக்கு ஆகிரத்தினுடைய கண்ணியத்தையும் அங்கே கிடைக்கக்கூடிய கூலியையும் அதனுடைய மகத்துவத்தையும் கல்விலே பதிய வைத்தார்கள். ஆடு கேட்டு வந்தாங்க இல்லையா, 5 ஆடு சொல்லாம் கொடு. ஃபாத்திமா நாயகி பிரியத்து எவ்வளவு பிரியங்கிறது துன்யாவில் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஆடு நிறைய வந்ததே இருந்துச்சு, கொடுக்கலாம். ஆனால் அதை விட ஒரு துவாவை நான் சொல்லி தர்றேமா, நீ துவாவில சேர்த்து கேட்டேன்னு அது பாக்கியமானதுன்னு ஆகிரத்தினுடைய அந்த கண்ணியமிக்கு உணர்த்தி வைத்தார். யா அவ்வல் அல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், வயாதல் குவத்தில் மதீன், யா ராஹிம் அல் மசாகீன், வயா ரஹ்மர் ராஹிம். சேர்த்து ஓதிட்டு வாமா, உனக்கு அந்த 5 ஆடு கிடைச்சி அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதனால அந்த ஆகிரத்தினுடைய கண்ணியத்தை கல்வியிலே புக வைத்தார்கள். அதை வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள். அவங்களுடைய முக்கியமான கட்டங்களில் எல்லாம் சல்லாசலம் இருந்தாங்கன்னு சொன்னோம். அந்த சோதனையிலேயே மிக கடுமையான சோதனை சல்லாசனுடைய வஃபாத்தை பார்த்த அந்த சோதனை ஃபாத்திமா நாயகியால தாங்க முடியாது. உலகத்துல இன்னைக்கு அவங்களுடைய வஃபாத்து வரலாறு சொன்னா நம்மளால தாங்க முடியாதுங்கும் பொழுது இவ்வளவு நேசம் கொண்டு ஃபாத்திமா நாயகி எப்படி தாங்க முடியும்? வா கருவா, தகப்பனாரின் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வலியும் வேதனையினுடைய நிலையும் நான் பார்க்கிறேனே, எனக்கு சோதனையேன்னு சொன்னாங்க. சல்லாசலம் சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஆறுதலாகமா, கருபாதா அபிக்க வாழ ஆதலியோ என் அருமை மகளை, இன்றைய நாளைக்கு பின்னாருடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டம் இல்லைம்மான்னு கருபாதா அபிக்க வாழ ஆதலியோ, இன்றைய நாளைக்கு பின்னாருடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்த நேரத்திலே கவிதை படிச்சாங்கன்னு, அஜாப ரப்பன் தஆ இலா ஜிப்ரீல் நன்ஆ இலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மதுவா. ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தினுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்களே, ரப்பினுடைய அழைப்புக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் பதில் கொடுக்க போகிறார்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்களுடைய ஒதுங்குவிடமாக ஆக்கி கொண்டார்கள் என்ற ஒரு கருத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க. காதல் ஏதோ ரகசியம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்னம்மா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம்னு காதலை சொல்லும் பொழுது அவங்க ஹயாத் வரை சொல்ல முடியாது, அதனால சொல்லல. என்ன சொன்னாங்கன்னு வஃபாத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு மௌத்தினுடைய நிலை நெருங்கிருச்சு, மௌத்தினுடைய எல்லா விதமான நிலையும் வந்துருச்சுமா அப்படிங்கிறத சொன்னாங்க. என்னால தாங்க முடியல, நான் ரொம்ப அழுதேன்.
சல்லாத்துல என்ன ரெண்டாவது கூப்பிட்டு காதல சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்துல நீதான் முதல்ல என்ன வந்து சந்திப்போமான்னு சொன்னாங்க. நீதான் என்ன வந்து முதல்ல சந்திக்கக்கூடிய, அது எனக்கு ஆனந்தமாயிருக்கு. நீதான் செய்யறத்து நிசாயி அகலில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றலை வந்து அவனுக்குத்தான் தந்திருக்கிறான் என்று அந்த சோபனத்தையும் சொன்னார்கள். நான் ஆனந்தம் அடைந்தேன் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பின்னால் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அந்த வஃபாத்தை தாங்குவதற்கான சக்தி அன்னை ஃபாத்திமா நாய்க்கு இல்லை. அதுக்கு பின்னால 6 மாதம் வாழ்ந்தார்கள். ஆனா என்னைக்குமே அவங்க சிரிச்சது இல்லைன்னு, அதுக்கு பிறகு என்னைக்குமே சிரித்தது. ஒரே ஒரு அவங்களுக்கு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஜனாசாவை கொண்டு செல்கின்ற நேரத்துல அப்படி பொதிஞ்சு கொண்டு போவாங்க. அந்த உடலினுடைய அளவு, அதனுடைய நீள அகலம் அதெல்லாம் தெரிகிற மாதிரிதான் இருந்துச்சு. இதை பத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண்மணி, அவங்களுடைய நெருக்கமான தோழி, அவங்களை கூப்பிட்டு நினைச்சாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, எனக்கு இதை பத்தி கவலையா இருக்குது. அவங்க வந்து எத்தியோப்பியா நகரத்தினுடைய ஒரு தொடர்புள்ள பெண். அவங்க சொன்னாங்க, அங்க இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இப்படி மாதிரி ஒரு பேரித்தப்பட கட்டையை வந்து என்ன செய்வாங்கன்னா சைடுல அடுக்குவாங்க, மேல ஒரு மூடி மாதிரி போடுவாங்க. அப்படி போட்டு உள்ள ஜனாசா வைக்கிறதுனால அதனுடைய நீள அகலமோ அவங்களுடைய உடலினுடைய இந்த தன்மையினுடைய அளவோ அது தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜனாசாக்கள்ல வந்து மேல் மூடி மாதிரி போடுறாங்க இல்லையா, அந்த மூடியை போடுறதுக்கு உண்டான அந்த நிலை, ஆரம்ப நிலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த ஜனாசாவுக்கு தான் ஏற்பட்டது. இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் பெண்கள் ஜனாசாவா இருந்தா அப்படி போடுறாங்க, ஆண்கள் ஜனாசாவா இருந்தா அப்படி என்ன செய்யறாங்க, பொதுவா சுத்திடுறாங்கிறது நடைமுறையில பாக்குறோம். அதனால இந்த உலகத்திலே பத்தினித்தனமாக வாழ்ந்தவர், பரிசுத்தமான ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், அவங்களுடைய அருமையான பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க, இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய பிள்ளையாக. அதாவது அதற்கு அலியுல்லாஹ் தஆலா வஃபாத்திற்கு பின்னாலே ஆட்சி வந்து இமாம் ஹசன் ரலியல்லாஹு இடத்துல வந்துச்சு. அங்க வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி சாம்பல் அங்க அந்த பகுதியில அவங்க பாக்குறாங்க, செய்தனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சமூகத்தில் இப்படிப்பட்ட பிளவு ஏற்படக்கூடாது. இன்னைக்கு ஒற்றுமைங்கிற பேர்ல புது கட்சி தான் ஆரம்பிக்கிறானே தவிர சேர்றது எங்க இருக்குது. ஆனா அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லாத ஒரு சோபனம் சொல்லி இருக்கிறாங்க, இன்ன இப்னி ஹாதா சய்யிதன், என்னுடைய இந்த பேர பிள்ளை ஒரு பெரிய தலைவர், இவரை கொண்டு மிகப்பெரிய 2 கூட்டங்கள் இணக்கமாக ஒன்றுபடும்னு சொன்னாங்க. அதற்கு இமாம் ஹசன் தன்னுடைய ஆட்சி விட்டு கொடுத்தாங்க. அதனால சும்மா ஒரு சாதாரண ஒரு இதுங்கிறது இல்லை, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அதை விட்டு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்திருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய மக்களையும், நம்முடைய பேர பிள்ளைகள், பேத்திகள், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா அப்படி பாக்கியமுள்ள மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா, பாக்கியமுள்ள பிள்ளைகளா அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. ஃபாத்திமானாகிய நேசித்த நன்மக்களில் அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வானா. அந்த ஸ்ரீதேவியோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கும் நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.